வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின் சீரீஸில் பார்ட் 24 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 23 பார்ட் போட்டுட்டேன். அதில் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வீடியோவுக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணாலும் 230 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கவர் ஆகிருக்கு. அதுவும் கஷ்டமான டஃப்பான உங்கள் சிலபஸ்லேருந்து நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடப்பகுதியிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் அதில் வந்திருக்கு. டாப்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பார்ட்டையும் ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீகால் பண்ணிட்டு போங்க. இல்லை இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை மறக்காமல் நல்லா அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இதோட இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோலையும் ஒரு 10 கொஸ்டின் ஜிகேலையும் தமிழ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனிநபர் சத்தியாகிரகத்தின் 2வது சத்தியாகிரகி யார்? ஆப்ஷன் 1 வினோபா பாவே, ஆப்ஷன் 2 ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் 3 பிரம்மதத், ஆப்ஷன் 4 மகாத்மா காந்தி. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தனிநபர் சத்தியாகிரகம். ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக தனிநபர் சத்தியாகிரகத்தோட முதல் சத்தியாகிரகி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். முதல் சத்தியாகிரகி வினோபா பாவே. இவர் அரெஸ்ட் ஆன உடனே 2வது நேரு சத்தியாகிரகம் பண்ணார். அவர் அரெஸ்ட் ஆன உடனே பிரம்மதத் அவர் சத்தியாகிரகம் பண்ணார். தனிநபராக போராட்டம் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆக ஆக அடுத்தடுத்தது பண்ணுறது. அப்போ 4வது மகாத்மா காந்தி இருந்தாரா மேடம்னா இல்லை. இந்த இயக்கத்தை தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 ஆரம்பித்து வச்சவர் தான் மகாத்மா காந்தி. அதனால் அவரையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீதி 3 பேரை நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் 4வது 5வதுலாம் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தேவையில்லை. இதோட ஒரு பார்ட்டாக தான் பூமிதான இயக்கமும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு இயக்கம் ஒரு பெரிய இது ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் கிளை இயக்கங்கள்லாம் நிறைய உருவாகும். அது மாதிரி பூமிதான இயக்கம் இதோட ஒரு பகுதியாக ஆரம்பித்தது தான். இந்த 3 பேர் தான் இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் 1 வெங்கடரமணி, ஆப்ஷன் 2 பார்த்தசாரதி, ஆப்ஷன் 3 வரதநஞ்ச பிள்ளை, ஆப்ஷன் 4 தாரா பாரதி. இந்த 4 பேர்ல தென்னாட்டின் தாகூர்னு அழைக்கப்படுறது யாரு? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க மேடம் அப்படின்னா, நீங்கள் டாப்பர் ஆகணும், இல்லை நல்ல மார்க் வாங்கணும், எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக படித்தாகணும். ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கெலாம் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதையும் தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியிருக்கும். அதில் இதுவும் ஒன்று. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம சிலபஸில் இல்லாட்டியும் கூட இருக்கிற ஆசிரியர்களை மட்டும் தனியாக வெளியே எடுத்து, அது இலக்கணம் இலக்கிய ஆசிரியர்களாக இருந்தாலும் உரைநடை ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்கள பிரித்து எடுத்து அவங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இயற்பெயர் என்ன, அவங்களோட சிறப்பு பெயர் என்ன, அவங்க வாங்கியிருக்க விருதுகள் என்ன, அவங்க எழுதிய நூல்கள் என்ன, அதே மாதிரி அவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க, ஒவ்வொருத்தரும் எங்கே வேலை பார்த்தாங்க, ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், கட் ஆஃபை ஈஸியாக கிளியர் பண்ணணும்னா இந்த கூடுதல் குறிப்புகள் படிக்காமல் எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் மார்க் உங்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ரா 1 or 2 மார்க்கில் வேஸ்ட்டாக நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் மொத்தமே ஒரு 7-8 வீடியோ தான் இருக்கும் இந்த தமிழுக்கு மட்டுமே. ஆசிரியர்களும் அதில் அடைமொழி பெயர்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த கொஷின் நான் கேட்டிருக்கேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான், அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னா எவ்வளவோ கொடுக்கலாம், எத்தனையோ ஆசிரியர் இருக்காங்க, எவ்வளவோ பெயர்கள் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு ஆசிரியர்கள் விருதுகள், ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பிலையும் டேப்லர் காலம் போட்டு நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. திக்கற்ற பார்வதி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் 1 திருப்பூர் குமரன், ஆப்ஷன் 2 வ.உ. சிதம்பரனார், ஆப்ஷன் 3 ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் 4 தந்தை பெரியார். இந்த 4 பேர்ல திக்கற்ற பார்வதி அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி, அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. இவர் நம்மளுக்கு வந்து தேசிய தலைவர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் எல்லா தலைவர்களை பற்றியும் நம்ம தனியாக பர்டிகுலராக படிப்போம். அப்படி படிக்கும்போது நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் வியாசர் விருந்து, வீர திருமகன், இதுமாதிரி நிறைய நூல்கள் வந்து ராஜகோபாலாச்சாரி எழுதியிருப்பாரு. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாடலை எழுதி இசையமைச்சவரும் இவர் தான். இந்த மாதிரி இவரை பற்றி படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. பீனியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன? ஆப்ஷன் 1 மெலட்டோனின், ஆப்ஷன் 2 தைமோசின், ஆப்ஷன் 3 ரிலாக்சின், ஆப்ஷன் 4 தைரோட்ராஃபின். இந்த 4 இதில் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுரப்பி வந்து எந்த ஹார்மோனை சுரக்குது? எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. தைராய்டு சுரப்பி, பிட்யூட்ரி சுரப்பி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த சுரப்பிகளும் அது சுரக்கிற ஹார்மோன்கள் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மொத்த உடம்புல இருக்க சுரப்பிகளே கம்மியானது தானே, அதை மட்டும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மொத்த லெசனும் படிக்க கஷ்டமாக இருந்தால் கூட. ஓகே, இதுக்கான சரியான விடை மெலட்டோனின் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நம்ம தூங்குறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் தேவையான மெலட்டோனின் சுரப்பி. அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குறதுனால, மொபைலு, லேப்டாப்பு, டிவின்னு பார்க்குறதுனால தூங்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட மூளை வந்து மெலட்டோனினை வந்து நல்லா செக்ரிகேட் பண்ணி நைட்டில் நல்லா தூங்க வைக்கும் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த இதை வந்து சுரக்கிறது இந்த பீனியல் கிளாண்டு தான். இது எப்போ கேட்ட கொஷின்னா 2015 குரூப் 2 கொஷின் பேப்பரில் கேட்ட அதே கொஷின் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின் பாருங்க. லியாண்டிப் மாதிரியை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட 5ஆண்டு திட்டம் எது? ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்துக்கும் ஏதோ ஒரு மாடலை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் 5ஆண்டு திட்டம் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருப்பீங்க. நானும் நம்மளோட சேனலில் இதே மாதிரி ஜிகேல கூடுதல் குறிப்புகள்னு போட்டு அதுலேயும் நிறைய கூடுதல் குறிப்புகள் சம்மந்தப்பட்டது. இந்த 5ஆண்டு திட்டம், லோக்பால், லோக் ஆயுக்தா, அந்த மாதிரி விஷயங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லியாண்டிப் மாதிரி எந்த 5ஆண்டு திட்டத்தில் அந்த பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 2வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் 2 3வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் 3 4வது 5ஆண்டு திட்டம், ஆப்ஷன் 4 5வது 5ஆண்டு திட்டம். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மிச்சம் இருக்க டைமில் நீங்கள் அந்த 5ஆண்டு திட்டத்தை பற்றி ஒரு ஓவர் வியூவாக திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். 4வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 4வது 5ஆண்டு திட்டத்தோட பீரியட் இயர் என்னது? 1969 1974 வரைக்கும். இதில் இந்த 5ஆண்டு திட்டம் மட்டும் நடந்திருக்காது, பல விஷயங்கள் நடந்திருக்கும். அது எல்லாமே வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி 1969 ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. அது 4வது 5ஆண்டு திட்டத்தோட பீரியட் தான். தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினது, நம்மளுக்கு வந்து வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்குனது, எம்ஆர்டிபி சட்டம் வந்தது, ஐஎஸ்ஆர்ஓ வந்தது, இப்படி நிறைய நடந்திருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து வடிவமைப்பாளர்கள் யாரு அப்படின்னா அசோக் ருத்ரா மற்றும் மன்னி அப்படிங்கிற 2 பேர். இந்த பீரியடில் தான் 1971 இன்பிட்வீனில் பங்களாதேஷ் போர் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த டைமில் பயங்கரமான பஞ்சமும் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் ஃபெரா ஆக்ட் இருக்கு இல்லையா, 1973 ஃபெரா
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் கொண்டு வந்ததும் இதே டைம்ல தான். இதோட இலக்கு வந்து இந்த 4வது 5ஆண்டு திட்டத்தோட இலக்கு 5.7% ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா வெறும் 3.3% மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப இந்த திட்டம் 4வது 5ஆண்டு திட்டம் ஒரு தோல்வி திட்டம் அப்படின்னே சொல்லலாம். தோல்வினா எதுவுமே பண்ணாம முடியாம அப்படி போகல. எய்ம் பண்ணத அச்சீவ் பண்ண முடியல. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் 1 பாகியான், ஆப்ஷன் 2 யுவான் சுவாங், ஆப்ஷன் 2 சிலாபத்ரா, ஆப்ஷன் 3 இச்சிங். இந்த 4 பேர்ல ஹர்ஷர் காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு யாரு தலைமை வகித்தாங்க? ஓகே, இதுக்கான சரியான விடை பார்க்கலாம். சிலாபத்ரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. எப்படி அந்த காலத்துல சிலாபத்ரா தான் தலைமை வகிச்சாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, யுவான் சுவாங் இருக்கார் இல்லையா, அவரு நாலந்தாவில் படிக்க வந்தவர். அவரோட பயணக்குறிப்பில் புத்தக குறிப்பில் அவர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஆசிரியரா நான் படிக்கும்போது அங்கே தலைமை ஆசிரியரா சிலாபத்ரா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாருன்னு அவர் மென்ஷன் பண்ணதை வச்சு அவரோட காலம் ஹர்ஷர் காலத்தில் தான் அவர் வந்து யுவான் சுவாங் பயணியாக வந்திருப்பார் படிக்க. அப்போ ஹர்ஷர் காலத்தில் நாலந்தாவுக்கு இவர் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதுவும் 2015 குரூப் 2 கொஸ்டின் பேப்பரில் வந்த ஒரு கொஸ்டின் தான். இந்த நாலந்தாவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. குமாரகுப்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு குப்தர் காலத்தில். இதை வந்து பின்னால் பக்தியார் கில்ஜி, குத்புதீன் ஐபக்கோட ஒரு தலை சிறந்த தளபதியாக இருந்த பக்தியார் கில்ஜி இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடித்து ஒழிச்சிருப்பாரு. அவரோட நினைவாக தான் குத்புதீன் ஐபக் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஆனால் அதை பின்னாடி வந்த இல்துமிஸ் கட்டி முடிச்சிருப்பார். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் ஆசிரியர் ஜெயமோகன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? ஆப்ஷன் 1 விஷ்ணுபுரம், ஆப்ஷன் 2 ஊமை சென்னாய், ஆப்ஷன் 3 வம்சவிருத்தி, ஆப்ஷன் 4 மத்தகம். இதுல ஜெயமோகன் எழுதிய நூல்கள் 3 இருக்கு. 1 மட்டும் தவறானதா இருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நூல் யார் எழுதுனது அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் சொல்றேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. வம்சவிருத்தி அப்படிங்கிறது தான் ஜெயமோகன் எழுதாத ஒரு நூல். மீதி 3மே அவர் எழுதுனது தான். அது மட்டும் இல்லாமல் ஜெயமோகன் விஷ்ணுபுரம், கொற்றவை, ஊமை சென்னாய், மத்தகம் அப்படிங்கிற 4 நூல் எழுதியிருப்பார். இதில் நான் கொற்றவை கொடுக்கல, ஏன்னா 4வது ஆப்ஷன் வேற ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக. ஆனால் 4 நூல் அவர் எழுதியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வம்சவிருத்தி யார் எழுதுனது அப்படின்னா, வம்சவிருத்தி வந்து முத்துலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தவர் எழுதுனது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஆசிரியர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். அதாவது தமிழில் கூடுதல் குறிப்புகளில் நான் இந்த டைட்டிலில் கொடுத்துருக்கிறதுலேருந்து தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். முத்துலிங்கம் வேற என்னெல்லாம் எழுதியிருப்பாரு நூல்கள் அப்படின்னா, இந்த வம்சவிருத்தி 1, அடுத்து அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, அடுத்து திகட சக்கரம், வம்சவிருத்தி, வடக்கு வீதி. இதெல்லாமே முத்துலிங்கத்தோட நூல்கள். ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. எந்த வகை வைப்புக்கு இந்திய வங்கிகள் அதிக வட்டி வழங்குகிறது? அதாவது எந்த டெபாசிட்டுக்கு வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க பாருங்க. ஆப்ஷன் 1 தொடர் வைப்பு, ஆப்ஷன் 2 நிலை வைப்பு, ஆப்ஷன் 3 மூத்த குடிமகன் நிலை வைப்பு, ஆப்ஷன் 4 நடப்பு வைப்பு. இதில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க? எஃப்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிக்ஸடாக போடுறது, இல்லை நம்ம சேவிங் அக்கௌண்ட் வைக்கிறது, கரண்ட் சேவிங் அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா, அதான் நடப்பு வைப்பு, கரண்ட் அக்கௌண்ட். இந்த மாதிரி எந்த இதுக்கு வட்டி அதிகமாக கிடைக்குது நம்மளுக்கு? இதுக்கான சரியான விடை மூத்த குடிமகன் நிலை வைப்பு. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்மெண்ட் மாதிரி போட்டு வைக்கிறாங்கல்ல எஃப்டியில், அதுக்கு அதிகமான வட்டி கொடுக்குறாங்க.
வங்கியியல் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 9th கொஷின் பாருங்க. எந்த நாட்டின் அரசியலமைப்பு கோட்பாடுகள் எழுதப்படவில்லை? ஆப்ஷன் 1 சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் 2 இங்கிலாந்து, ஆப்ஷன் 3 அமெரிக்கா, ஆப்ஷன் 4 சோவியத் ரஷ்யா. இந்த 4 நாடுகளில் எந்த நாட்டில் அரசியலமைப்பு கோட்பாடுகள் ஃபிக்ஸடாக எழுதப்படாமல் இருக்குது, எழுதப்படாத அரசியலமைப்பாக இருக்குது? இதுக்கான சரியான விடை இங்கிலாந்து. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கிலாந்தில் எழுதப்படாத அரசியலமைப்பை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் எழுதப்பட்ட மிக நீளமான, உலகத்திலேயே மிக நீளமான அரசியலமைப்புனா அது இந்திய அரசியலமைப்பு தான். கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து நம்ம எடுத்ததுனால இப்போ ஒரிஜினலாக பேப்பர் எழுதுறவன் கம்மியாக எழுதுவான், பிட் அடிக்கிறவன் நிறைய எழுதிடுவான் இல்லையா? அது மாதிரி நம்ம 60 நாடுகளுக்கு வந்து எல்லா நாட்டிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்ட உடனே எனர்ஜி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளோட கான்ஸ்டியூஷனு மொத்தமே எல்லா நாடுகளை விட அதிகமாயிருச்சு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். மருட்டுரை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் 1 மருட்டு கூட்டல் உரை, ஆப்ஷன் 2 மருள் கூட்டல் உரை, ஆப்ஷன் 3 மருட்கூட்டல் உரை, ஆப்ஷன் 4 மருள் கூட்டல் துறை. இந்த 4 இதில் மருட்டுரை அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க? ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். மருள் கூட்டல் துறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் மருட்டு கூட்டல் உரைன்னு பிரித்தோம்னா மருட்டு உரை, இன்னொரு இங்கே ஒரு 2 வந்துருச்சு, இங்கே ஒரு ஊ வந்துருச்சு, இப்போ மருட்டுரைன்னு வராது. அடுத்து மருள் கூட்டல் உரை அப்படின்னு இது கூட வருமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு. மருள் கூட்டல் உரை எப்படி மாறும்? மருளுரை அப்படின்னு தான் மாறும். மருளுரை இப்படி தான் வரும். ஓகேவா? அப்போது மருட்கூட்டல் உரைன்றது வராது. இங்கே வரும்போதே பாருங்கள், இது கரெக்டாக ஒரு ப்ராப்பரான வேர்டாகவே இல்லை. மருட் அப்படின்னு ஒரு வேர்டே இல்லை, இப்போ வராது. அப்போது கடைசி ஆப்ஷன் தான் சரியானது. என்ன வரும்? மருள் கூட்டல் துறை அப்படிங்கிறது தான் மருட்டுரை அப்படின்னு மாறும். ஓகே, இதோட இன்னைக்கு 10 கொஷின் முடிஞ்சது. உங்கள் 10 கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்கோர் வந்து இந்த லெவலில் இருந்துச்சுன்னா உங்களோட சான்சஸ் எந்த அளவுக்கு அதிகம், சான்ஸே இல்லைன்னு நான் சொல்லலை, 50% சான்ஸ், 80%, 100% அப்படின்ற அளவில் உங்களோட சான்ஸோட பர்சன்டேஜை தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி யாராலையுமே ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அவங்க அந்த என்ன நடந்தாலும் அந்த இப்போ எல்லாம் எக்ஸாம் நெருங்கிருச்சு, ரொம்ப இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. என்ன நடந்தாலும் நீங்கள் பிரேக் எடுக்காமல் அன்னைய நாளில் 4 மணி நேரம்னா 4 மணி நேரத்தை நீங்கள் எப்படியாவது ஒதுக்கிடுங்க. அப்படி படித்தா மட்டும்தான் வர்ற குரூப் 4ல் 4 மணி நேரம் படித்தா போதுமானா அப்படி இல்லை. ரெகுலராக நீங்கள் படிக்கிற டைம்லேருந்து குறைஞ்சிடவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக படிக்கவும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக அந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். அந்த கொடுத்துருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.